கண்ணீரில் தவிக்கும் கோடான கோடி மக்களுக்கு பிரார்த்தனையின் மூலம் இறைவனின் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களின் கண்ணீரை துடைக்கவே மிகவும் பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இயேசு அழைக்கிறார் ஊழியம். டாக்டர் பால் தினகரன் அவர்களின் தலைமையில் மக்களின் கண்ணீர் துடைக்கப்பட அநேக திட்டங்களை இயேசு அழைக்கிறார் ஊழியம் செயல்படுத்தி வருகிறது. இறைவனின் சித்தப்படி ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டங்களின் மூலம் அநேகமாயிரம் மக்கள் இறைவனின் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் தங்கள் வாழ்வில் பெற்று வருகின்றார்கள். என்னுடைய பேர் ஷாலினி, என்னுடைய ஹஸ்பண்ட் பேர் கிரண். நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணது 2005. இந்த சேம் இயர் எங்களுக்கு ஒரு குழந்தை கன்சீவ் ஆனது. அது மிஸ்கரேஜ் ஆகி அந்த சேம் இயருக்கு அடுத்து எனக்கு இன்னொரு குழந்தைய கொடுத்தார். 8th மந்தில் நான் செக்கப்புக்கு போனப்போ எனக்கு உள்ள பேபி யூரின் பாஸ் பண்ணாமல் வீக்கமாக இருக்குது, கிட்னி எல்லாம் வீக்கமாக இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால் எனக்கும் ஆப்ரேஷன்னு குழந்தைக்கும் ஆப்ரேஷன் தான் ஆகும், நார்மல் டெலிவரி ஆக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜீசஸ் கால்ஸோட ப்ரேயர் ஆயில் வச்சு நான் ஜபிச்சுட்டு டெலிவரி வார்டுக்குள்ளே போயிட்டேன். போய் எனக்கு ஒரு 1.5 ஹவரில் எனக்கு நார்மல் டெலிவரி ஆக கிருபை கொடுத்தாரு. குழந்தையும் நல்லபடியாக பிறந்தான். நாங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு வந்தோம். இதுக்கப்புறம் வீட்டில் 21 டேஸ் குழந்தை நார்மலாக நல்லா இருந்தான். ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்குன்னு போக நிலமையில் ஃபுல் டாப் டு பாட்டம் குழந்தைக்கு எல்லாம் செக்கப் பண்ணாங்க. ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது குழந்தைக்கு, ஒரு பருப்பு சைஸில் ஹோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த சமயத்தில் 3 டேஸ் இங்கே ஜீசஸ் கால்ஸோட மீட்டிங் நடந்தது பேலஸ் கிரவுண்டில். நாங்கள் அங்கே போயிருந்தோம். அப்போது எங்களுக்கு மீட்டிங் போனப்போ நானும் என்னுடைய தாயாரும் குழந்தைய அந்த கிரவுண்ட்லேயே போட்டு நிறைய கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தோம். டாக்டருங்க அவனை பொழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. நானும் எங்கள் பொண்ணு தான் வந்தோம் அந்த மீட்டிங்க்கு. வந்து குழந்தைய கீழே போட்டுட்டு எங்களால் எவ்வளோ முடியும் அவ்வளோ நாங்கள் அழுது வந்துருந்தோம். அப்போது மனசுக்குள்ளே நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எல்லா பக்கமும் ஒடுக்கப்பட்டு வந்திருக்கிறேனே, என்னுடைய கண்ணீரை பார்க்க மாட்டியாப்பா. நானும் எங்கள் பொண்ணு ரொம்ப அழுதோம். அப்போ உடனே பால் தினகரன் ஐயா என் பேர் சொன்னார். Sylvia, sister Sylvia, சகோதரி சில்வியா, battling with God and you're telling God, call my name Lord. ನೀವು ದೇವರೊಂದಿಗೆ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾ ನನ್ನ ಹೆಸರನ್ನ ಕರೆ ಎಂಬುದಾಗಿ பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, இப்பொழுது உங்கள் கண்ணீரை துடைக்கிறேன், ಈಗ ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸುತ್ತಿದ್ದೇನೆ, இப்பொழுது என்னுடைய ஜீவன் பிள்ளைக்குள் இறங்குகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். ಈಗ ನನ್ನ ಜೀವ ಮಗುವಿನ ದೇಹದಲ್ಲಿ ಇಳಿಯುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ புது இருதயத்தை உருவாக்கும், ನೂತನ ಹೃದಯವನ್ನು ಕೊಡ இயேசுவின் நாமத்தில் உருவாகட்டும். ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ನಿರ್ಮಾಣವಾಗಲಿ. ಈಗಲೇ இயேசு விடுதலை செய்கிறார். ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. ಕರ್ತನ ಹಸ್ತ ಇಳಿಯುತ್ತಿದೆ. இந்த ஜெபம் முடித்தவுடன் உங்கள் பிள்ளையை மேடைக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಕ್ತಾಯವಾದ ನಂತರ ನಿಮ್ಮ ಮಗುವನ್ನ ವೇದಿಕೆಗೆ ತನ್ನಿರಿ. கர்த்தர் தொட்டிருக்கிறார். ಕರ್ತನು ಆಕೆಯನ್ನು ಮುಟ್ಟಿದ್ದಾನೆ. உடனே மேலே போய் நாங்கள் சாட்சி சொல்ல போனோம். என்னை மேலே கூப்பிட்டு பால் தினகரன் கிட்ட நாங்கள் சாட்சி சொன்னோம். அப்போ அவர் எங்களுக்காக ஜெபம் பண்ணி அனுப்பிச்சார். இவர்கள் பேர் சில்வியா, என்னுடைய பேரை கூப்பிட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு இவர்கள் அழுது கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சரியாக இவர்களை அழைத்தார். குழந்தைக்கு நெஞ்சில ஓட்டை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சரி, இப்ப வேதனையோட தூக்கின்னு வந்த நான், ஆண்டவரே குழந்தையோட இருதயத்தை தொட மாட்டீங்களாப்பா, நான் எப்படி ஆண்டவரை வீட்டுக்கு போவேன்? நானு எல்லா பக்கமும் எனக்கு நெருக்கம் ஆண்டவரே, எல்லா பக்கமும் எனக்கு வேதனை, ரொம்ப கதறி அழுத வந்ததுல இருந்து என் பேரை நீ சொல்லாக்கிட்டு கூட பரவாயில்லப்பா, ஆனா அந்த குழந்தையோட இருதயத்தின் ஓட்டையை தொடுங்க ஆண்டவரே சொல்லி ரொம்ப அழுது. ஆனா கர்த்தர் என் பேரை சொல்லி ஹalleluya. கரங்களை தட்டி இயேசுவை ஸ்தோத்திரிப்போமா. குழந்தை தொட்டு இருக்கிறார். அழைத்து குழந்தைக்கு புது இருதயத்தை கொடுத்திருக்கிறீர் என்று நாங்கள் நம்பி மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ಸಹೋದರಿ ಹೆಸರನ್ನು ಕರೆದು ಮಗುವಿಗೆ ಹೊಸ ಹೃದಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿ நம்பி இருதயத்தை வைப்பதற்காக நன்றಿ. ಹೊಸ ಹೃದಯ ಇಟ್ಟದಕ್ಕಾಗಿ ವಂದನೆಗಳು. Thank you Jesus. ವಂದನೆ ಯೇಸು. Thank you Jesus. ವಂದನೆ ಯೇಸು. கண்ணீரில்லாத நாட்கள், கண்ணீரில்லாத இருக்கும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆமென். அன்னையிலிருந்து அவனுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. எல்லா பிள்ளைங்களோட அவன் தான் ஆக்டிவாக இருக்கிறான். ஸ்கூலில் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எல்லா ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறான். ஸ்கூலில் கூட 1st ரேங்க் தான் வரான். கர்த்தர் அப்படி அவனை வச்சு ஆசீர்வாதமாக வச்சுக்கிறான். அன்பான நேயர்களே, இந்த அன்பு குடும்பத்தாரையும் அவரின் நிலையையும் அறிந்த இறைவன் இயேசு டாக்டர் பால் தினகரன் அவர்கள் மூலம் ஓர் உன்னத வெளிப்பாட்டை தந்து இன்று இந்த குடும்பத்தார் வாழ்வில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஓர் அற்புதத்தை செய்தார். இன்று நீங்களும் கூட இந்த அன்பு குடும்பத்தார் கடந்து சென்ற பாதையில் சென்று கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும்
என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன இறைவன் உங்களின் நிலையும் மாற்றுவது லேசான காரியம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் மன்றாடி ஜெபித்து வெற்றியை பெற்றுத்தர இதோ உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வருகிறார்கள். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஜீவன் இருக்க போகிறது. எல்லா நோய்களும் பலவீனங்களும் இழப்புகளும் இருளும் அழிக்கப்படும்படியாக கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் பாய்ந்து சென்று கிரியை செய்து கொண்டே இருக்க போகிறது. இப்பொழுதும் ஒரு கடனும் இருப்பதில்லை. டாக்டர் பால் தினகரன் அவர்களின் ஒரு பிசாசு உங்கள் எல்லைகளில் வருவதில்லை. நம்பிக்கையூட்டும் இறை வார்த்தைகள் இந்த வருஷம் முழுசும் பாருங்க, ஒவ்வொரு ஆசீர்வாதமாக உங்கள் பின்னே வரப்போகிறது. உங்கள் ஆசீர்வாதத்திற்காக இன்று உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேத வசனம் லூக்கா 15:31. அதற்கு தகப்பன், மகனே, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது, நீ எப்பொழுதும் என்னுடனே இருக்கிறாய். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இதை சொல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்திலே போட்டார். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவரை நம்பிதான் நாம் இன்று ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். அவரை நம்பிதான் இந்த வருடத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, வருடம் முழுவதிலும் உங்களை அவருடைய மகனாக மகளாக பரிசுத்தமாய் காத்துக் கொள்வது உறுதி. அதோடு கூட அவர் சொல்லுகிறார், என் மகனே, நீ எப்பொழுதும் என்னுடனே இருக்கிறாய். இந்த வருடம் முழுவதிலும் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவரோடு கூட இருக்கும்படி அவர் அருள் புரிவார். எப்படி மரியாளுக்கு அருள் புரிந்தாரோ அப்படியே உங்களுக்கும் அருள் புரிவார். இயேசு 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 என்றே இந்த வருடம் முழுவதிலும் அவரை நம்பி வாழும்படி கிருபை செய்வார். பயம் 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 என்று அல்ல, திகில் 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 என்று அல்ல, வேறொரு மனிதரை நம்பி அல்ல, பணத்தை நம்பி அல்ல, புகழை நம்பி அல்ல, அந்தஸ்தை நம்பி அல்ல, உயர்வை நம்பி அல்ல, இயேசுவையே ஒட்டி கொண்டு வாழும்படியான கிருபையை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வருடத்திலே கொடுக்க போகிறார். You will carry him. எப்பொழுதும் அவரோடு இருக்கும்படி அவர் அருள் புரிவார். இன்னும் அதோடு கூட ஆண்டவருக்கு உரியதெல்லாம் உங்களுடையதாக இருக்கும். ஆண்டவருக்கு உரியதெல்லாம் உங்களுடையதாக இருக்கும். ஆண்டவருக்கு என்ன உரியது? வேதத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 8:12-13 ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசுவுக்குள் என்ன இருக்கிறது? ஒளி ஒளி ஒளி. உலகத்துக்கே ஒளியை கொடுக்கும் ஒளி இருக்கிறது. ஆண்டவர் இந்த வருடம் முழுவதிலும் உங்களுக்கு அந்த ஒளியை கொடுக்க போகிறார். அந்த ஒளியை உங்களுக்குள் வைக்க போகிறார். வீடு ஒளியாயிருக்கும், வேலை ஒளியாயிருக்கும், இன்னும் ஆவி ஒளியாயிருக்கும், குடும்ப வாழ்க்கை ஒளியாயிருக்கும், உங்களுடைய பொருட்கள் எல்லாம் ஒளியாயிருக்கும். ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த ஆண்டவர் எல்லாம் ஒளியாக இருக்கும்படி கிருபை செய்வார். இரண்டாவதாக யோவான் 11:25-26 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவன், நானே உயிர்த்தெழுதல். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஜீவன் இருக்க போகிறது. எல்லா நோய்களும் பலவீனங்களும் இழப்புகளும் இருளும் அழிக்கப்படும்படியாக கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் பாய்ந்து சென்று கிரியை செய்து கொண்டே இருக்க போகிறது. அடுத்தபடியாக கொலோசியர் 2:3 வாசித்து பாருங்கள். அவருக்குள் ஞானம் அறிவு என்னும் பொக்கிஷங்கள் இருக்கிறது. இந்த வருடம் முழுவதும் ஞானம் அறிவு என்னும் அவருடைய பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவர் சொல்லுகிறார், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. ஆகவே ஞானம் உங்களுடையதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் அறிவு உங்களுடையதாக இருக்கிறது. நீங்கள் இயேசுவை பார்ப்பீர்கள், அவருடைய வழியை அறியும்படி பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலை பெறுவீர்கள். இந்த வருடம் முழுவதிலும் வேலை ஸ்தலத்திலும் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், அறிவை தருவார். அதனால்தான் யாருமே உங்களோடு வழக்காட மாட்டாங்க. படிக்கும் இடத்திலும் அப்படியே ஞானத்தையும் அறிவையும் தருவார். எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு ஞானத்தை, அவருக்குள் இருக்கும் அவருடையதாக இருக்கும் ஞானத்தை பெறுவீர்கள். குடும்ப உறவிலும் இயேசுவின் ஞானம், மனுஷனோடு உறவிலும் இயேசுவின் ஞானம். எல்லாரும் உங்களை மெச்சிக்கொள்வார்கள், வழக்காட யாருமே இருக்க மாட்டார்கள். எபேசியர் 1:3 வாசித்து பாருங்கள். அவர் கிறிஸ்துவுக்குள்
உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல வரங்களும் சகல கிருபைகளையும் சகல கனிகளையும் ஆவிக்குரிய கனிகளையும் கர்த்தர் இந்த வருடத்திலே நம் மூலமாக விளங்க செய்ய போகிறார். அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அன்பு 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 பாசம். மற்றவர்களுக்கு எப்படி நான் உதவி செய்யட்டும், அதற்கு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார், அவருடைய வரங்களை கொடுப்பார். அந்த ஆசீர்வாதம் மக்களை தொடும். எல்லாரும் உங்களை நேசிப்பார்கள், எல்லாரும் உங்களை நேசிப்பார்கள். Yes, my friends, God is going to give you the supernatural gifts of the Holy Spirit. That's your treasure. அதுவே உங்களுக்கு பொக்கிஷம். அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தான் உங்களுக்கு பொக்கிஷம். பணம் இல்லாமல் இருக்கக்கூடும், பொருள் இல்லாமல் இருக்கக்கூடும், ஆனால் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னதான் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் ஜனங்களுக்கு அற்புதங்களை கொடுக்க முடியும். பணத்தை கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடும், ஆனால் உங்களுக்குள் எழும் கிறிஸ்துவின் ஞானம் அவர்களுக்கு வழிநடத்துதலை கொடுக்கக்கூடும். ஜனங்க ஒருவேளை சொல்லலாம், இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா இவர் சொல்ற வார்த்தையின் மூலம் ஜனங்கள் பெரிய ஐஸ்வர்யவான்களாக உயர்கிறார்கள், பெரிய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆகிறார்கள் என்று உங்களை குறித்து மெச்சிக்கொள்வார்கள். நாம் ஒன்றுமில்லை தான், ஆனால் நமக்குள் இருக்கும் கிறிஸ்து பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். கடைசியாக யோவான் 1:16 படி அவருடைய பரிபூர்ணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆங்கிலத்தில் அருமையாக இருக்கிறது, அவருடைய பரிபூர்ணத்தினால் ஒரு ஆசீர்வாதத்திற்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வருஷம் முழுசும் பாருங்க, ஒவ்வொரு ஆசீர்வாதமாக உங்கள் பின்னே வரப்போகிறது. இது எதனால் நடக்கிறது? எதனால் ஒரு ஆசீர்வாதத்திற்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது? கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தின் நிமித்தம். அந்த பரிபூர்ணம், கிறிஸ்துவின் பரிபூர்ணம் நமக்குள் வரப்போகிறது. கொஞ்சம் கூட மனுஷிக ஆவி நமக்குள்ள வராது. நம்ம எப்பவும் கிறிஸ்துவின் சாலை தரித்திருந்தால் ஒரு ஆசீர்வாதத்திற்கு பின் ஒரு ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். அவருக்கு கீழ்ப்படிந்து 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 ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்திற்கு பின் ஒரு ஆசீர்வாதம் இந்த வருடத்திலே வரப்போகிறது. 2008 எங்க அப்பா ஆண்டவரிடம் போன பிறகு நான் சொன்னேன், சகோதரன் தினகரன் ஜனங்களை, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை சுமந்தது போல யார் ஜனங்களை சுமக்க முடியும்? இனி யார் இவர்களை சுமப்பார்கள்? பிரசங்கம் பண்ணிடலாம், பாட்டு பாடிடலாம், வரங்கள் நம் மூலமாக கிரியை செய்யக்கூடும், யூனிவர்சிட்டியை கட்டிடலாம், ஆனா ஜனங்களை சுமக்க வேண்டுமே. ஆண்டவனே அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வரட்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஆமேன் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமே. ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம். நான் என்ன பண்ணுவேன் சுவாமி? 23 நாள் எங்க அப்பாவை புதைச்சிட்டு நான் அழுதேன், தூங்க கூட முடியல, ராத்திரியும் பகலும் அழுது. இத்தனை பேரை சுமப்பது எப்படி என்று ஆண்டவர் சொன்னார், இனி நானே உனக்கு தகப்பனா இருப்பேன்ப்பா. இது வரைக்கும் உங்க அப்பாட்ட பேசிட்டு இருந்தேன், இனி நான் உன்னோடு முகமுகமாய் பேசுவேன், உன் இருதயத்திலே பேசுவேன், உன் ஆவியிலே பேசுவேன். ஆனால் நான் சொல்றத அப்படியே செய். யாருக்கும் பயப்படாதே, மனுஷன் முகத்தை பார்க்காதே. நான் பேசுகிறேன் என்று நீ அறியும்படியாக உனக்கு நான் கிருபை செய்வேன். உன் உள்ளம் பற்றி எரியும். நான் பேசுகிற அந்த சின்னஞ்சிறு வார்த்தையை, சின்னஞ்சிறு வார்த்தை இருதயத்தில் தான் ஆண்டவர் பேசுவார். வேத புத்தகத்தை படிக்கும் பொழுது பேசுவார். அவர் பேசும் பொழுது எனக்கு தெரியும் கர்த்தர் பேசுகிறார் என்று. உடனே அவர் சொன்னதை நான் என்னுடைய ஸ்டாஃபுக்கெல்லாம் சொல்றேன், ஜெப வீரர்களுக்கு சொல்லுகிறேன், எங்க குடும்பத்தினருக்கு சொல்லுகிறேன். யாவரும் கர்த்தர் சொன்னபடியே செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். 2008 இருந்து அப்படி நடந்தது. நானும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவைகளை செய்யும்படியாக வாசலை ஆண்டவர் திறந்தார். அதனால்தான் தேசத்தில் ஜனங்களுக்கு பாக்கியத்தை கர்த்தர் கொண்டு வரும்படியாக அந்த வாசல்கள் திறக்கிறது. ராஜாக்களோடு கர்த்தர் சொல்லும் வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு தேச தலைவர்களுக்கு, தலைவிகளுக்கு ஜெபிக்கும்படியாக கர்த்தர் வாசலை திறக்கிறார். தேசங்களை கர்த்தர் திறக்கிறார். ஊழியத்தின் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார், குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் நடத்துகிறார்.
அவருடைய பரிபூர்ணம். அந்த பரிபூர்ணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். வருஷம் முழுசும் அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். ஆண்டவருடைய தாயாகிய மரியாள் சொன்னார்கள், ஏன்பா கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் இல்லைன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடுறீங்க, இயேசு சொல்லுகிறபடி செய்யுங்கள். அவர் சொல்லுகிறபடியே செய்யுங்கள், அவ்வளவுதான். தண்ணீர் மதுரமான திராட்சை ரசமாக மாறியது. அப்படியே நாமம் செய்யும்படியாக கிறிஸ்துவின் பரிபூர்ணம் நம்மை நிரப்ப போகிறது. இன்று இப்பொழுது நிரப்ப போகிறது. ஒரு பிசாசும் உங்கள் எல்லைகளில் வருவதில்லை, ஒரு கடனும் இருப்பதில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு பய பக்தியோடு இயேசுவை தேடும்படியாக தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவருடைய பரிபூர்ணத்தை அனுபவிக்கும்படியாக தான் வந்திருக்கிறீர்கள். எவ்வளவு தாழ்மை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண வந்திருக்கிறீர்கள். இன்று கர்த்தர் தமது பரிபூர்ணத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த வருஷம் முழுசும் நீங்கள் இயேசுவோடையே கூட இருக்கும்படி செய்வார். அவருக்கு உரியதெல்லாம் உங்களுடையதாக மாறும். நீங்கள் அவருடைய பரிபூர்ணத்தினால் நிரம்பி இருப்பீர்கள். ஒன்றும் குறைவாயிருப்பதில்லை. தைரியமாயிருங்கள். ஒரு சாட்சியை கேட்டு இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். மிஸ்டர் மணிகண்டன் சார், நான் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் முடிச்சிருக்கிறேன். அரக்கோணம் தாலுக்காலேருந்து வரேன். நான் திருமால்புரன்ற ஊர்லேருந்து. என்னுடைய சொந்த நேட்டிவ் வந்து காவேரிப்பாக்கம் பக்கத்தில் கடைப்பேர் என்ற கிராமம். நான் பிறந்ததுலேருந்து 2011 வரைக்கும் என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை. செய்வினை கட்டினால ரொம்ப நான் அவஸ்தைப்பட்டேன் சார். நான் அந்த சமயத்தில் பல விதமான தொல்லை சார் என் குடும்பத்தில். பிறந்ததுலேருந்தே ஃபேமிலியில் ரொம்ப எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பிரச்சனை. ஸோ அதே சமயத்தில் பக்கத்து வீட்டில் செய்வினை வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார். தெரிஞ்ச நாள்லேருந்தே அந்த மாதிரி பண்ணுறாங்க சார். ஆனால் நான் யூஜி 2004லேருந்து 2011 வரைக்கும் நான் படித்தேன். நான் கிட்டத்தட்ட எம்ஃபில் வரைக்கும் படித்தேன். அந்த இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். ரொம்ப சொந்த இடத்த விட்டே எனக்கு வெளியே அனுப்புகிற நிலைமையில் வந்துட்டோம் சார். நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அந்த சொந்த இடத்துல இருந்து நாங்கள் வேறு இடத்துக்கு போகணும்னு நினச்சி கூட போகலாம் அந்த நிமிஷம் வரைக்கும். நான் இருந்தாலும் அன்றைக்கி நாங்கள் 2011 டிசம்பர் மாதம் நான் வெளியே வந்துட்டேன் சார். நாங்கள் இது பிரச்சனையெல்லாம் வெளியே வந்துட்டேன் நான். ஆனால் 2012 என்னுடைய ஃப்ரெண்டு மூலியமாக ராஜ் டிவி பாருங்கள், சண்டே ராஜ் டிவியில் ஆமாம் ஏசு அழைக்கிற ஊழியத்தில் 8:30க்கு அந்த ப்ரோக்ராம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த ப்ரோக்ராம் பார்த்தேன். நான் அப்போ பார்க்கும்போது அந்த ஆடு ஒன்று வந்தது. 2012 ஆகஸ்ட் 19ஆம் தேதி அந்த தூய ஜார்ஜ் மேல்நிலைப்பள்ளியில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. நான் வீட்லேயே வேண்டிட்டு தான் வந்தேன். நான் ஆண்டவரே நீங்கள் உண்மையான கடவுளாக இருந்தேன், அந்த மீட்டிங்கில் என் பேரை சொல்லி அழைக்கணும் நீங்கள் அப்படின்ட்டு தான் வந்தேன். நான் அந்த கூட்டத்துக்கு வந்தீங்க? ஆமாம், அந்த கூட்டத்துக்கு நான் மட்டும்தான் வந்தேன். என்னாச்சு? அப்போ வந்த போது காயத்தினால் மிகுந்த வேதனையோடு வந்திருக்கிறீர்களா? யாரும் மாற்ற முடியாத புண்களினாலும் உள்ளத்தின் வேதனையினாலும் இழப்பினாலும் பாவத்தினால் உண்டான பயங்கரத்தினாலும் தவித்து போய் வந்திருக்கிறீர்களா? இன்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன் காயங்களை ஆற்றுவேன், நான் உன் காயங்களை ஆற்றுவேன், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். என் வீட்டில் என்னை மணின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ மணி, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அவருடைய வல்லமை உன் மீது இறங்குது அப்படின்னு சொன்னார். கிறிஸ்துவின் வல்லமை இறங்குகிறது. மணி என்று ஒருவர் இங்கே இருக்கிறீர்கள். அவர் சொன்ன உடனே, மணின்னு சொன்ன உடனே கரண்ட் சாக்கடிச்ச மாதிரி என் மேலே இறங்குச்சு சார். அது மட்டும் இல்லை, நான் இவ்வளோ கூட்டத்தில் என் பேரை மணின்னு மட்டும் நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால் என்னுடைய சிஸ்டர் பேரை சொல்லுங்கள், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ என் சிஸ்டருக்கு பிரச்சனை இருந்தது. சிஸ்டர் பேர் என்ன? கல்பனா. அவங்க பேரை உடனே சொன்னீங்க நீங்கள். உங்கள் குடும்பத்திலே கல்பனா என்று ஒருவர் இருக்கிறார். நீங்க தான் அந்த மணி என்று காண்பிக்கும்படியாக கல்பனா என்பவருடைய பெயரையும் இயேசு அழைக்கிறார். இன்று இயேசு உங்கள் காயத்தை கழுவி சுத்திகரித்து பாவத்தை நீக்கி உங்களை மறுரூபப்படுத்தி வாழ்க்கையிலே உயர்த்துகிறார். இயேசுவினிடம் வாருங்கள், அவருடைய மகிமை இறங்குகிறது. அதிலிருந்து மாறி இருக்கு. எந்தவித கட்டும் இல்லை, எந்தவித செய்வினையும் இல்லை, எது வச்சாலும் எங்களுக்கு பழகல. அதே சமயத்தில் நான் மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலைமையில என்ன இன்னைக்கு இந்த 2 வருஷத்துல என்ன ஆக்கி வச்சிருக்கிறார் சார்.
சரியாக கர்த்தர் பேசி இருக்கிறார். உங்க சகோதரியின் பெயர் கல்பனா. கரெக்டா கர்த்தர் அழைச்சிருக்கிறார் பாருங்க. அவரை தான் கர்த்தர் அழைக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக. எவ்வளவு நல்ல தேவன், அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த தேவன் உங்களோடு கூட வருகிறார். தைரியமாக இருங்கள், தைரியமாக இருங்கள். யாவரும் எழுந்து நிற்போமா? இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்திலும் ஐயோ நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கவில்லையே என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க கூடும். இருதயத்தை திறவுங்கள். ஏசப்பா, என் வாழ்க்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என் பாவத்தை மன்னியும், என் சாபத்தை மன்னியும். ஆண்டவரே, சாபத்திற்கு ஏதுவாக நான் பாவத்தில் இருந்திருக்கிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லுவீர்களா? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறது. நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து எடுத்து போடும்படி தமது பரிசுத்த ஆவியானவரால் இப்பொழுது நிரப்புகிறார். இருதயத்தை திறந்து, வாயை திறந்து, ஆண்டவனே என்னை பரிசுத்தமாக உமது ரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும், பரிசுத்தமாய் வாழ, பரிபூர்ணமாய் வாழ என்னை உமது ஆவியினால் நிரப்பும் என்று எல்லாரும் இருதயத்தை திறந்து ஜெபிப்போமா? என் குடும்பத்தில் அனைவரும் பரிபூர்ணத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அத்தனை பேர் மீதும் கிறிஸ்து தமது பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். Thank you wonderful Holy Spirit. அத்தனை பேரையும் அது பரிசுத்த ஆவியானவரால், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஆவியானவரால் நிரப்பும் சுவாமி. எங்கள் அனைவரையும் நிரப்பும் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. இயேசுப்பா, நீர் சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே உமது பிள்ளைகள் மீது நான் வைக்கிறேன். ஏசப்பா, நான் வைக்கிறேன் அப்பா. இனி அவர்களோடு போராட ஒருவரும் இருக்கக்கூடாது, வழக்காட ஒருவரும் இருக்கக்கூடாது, எரிச்சல் அடைய ஒருவரும் இருக்கக்கூடாது சுவாமி. அத்தனை பேரையும் நீ நீக்கி போடுவதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. உமது பிள்ளைகளை ஒடுக்க யாரும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது ஏசப்பா. இந்த நாளிலும் உமது பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பும். இந்த நாளில் இருந்து சுவாமி உமது உதவி நீர் கூடவே இருந்து ஒவ்வொருவருக்கும் செய்யும் உதவி வெளிப்படுவதாக ராஜா, வெளிப்படுவதாக ராஜா. உமது ஜீவன் உமது பிள்ளைகளுக்குள் இப்பொழுது இறங்கட்டும், உமது ஒளி இறங்கட்டும் ஏசப்பா. உமது ஞானம், அறிவு இறங்கட்டும் ஏசப்பா. உமது சகல ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஏசப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஏசப்பா. ஒரு ஆசீர்வாதத்திற்கு பின் ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. இதுவரைக்கும் ஒரு துக்கத்துக்கு பின் ஒரு துக்கம், ஒரு போராட்டத்துக்கு பிறகு ஒரு போராட்டம், ஒரு நோய்க்கு பிறகு ஒரு நோய், ஒரு இழப்புக்கு பிறகு ஒரு இழப்பு என்று இருந்தது. ஆனால் இந்த வருடத்திலே கர்த்தரை நீங்கள் தேடி வந்து அவரோடு சேர்ந்து கொண்டபடியினால் இனி ஒரு ஆசீர்வாதத்திற்கு பின் ஒரு ஆசீர்வாதம் இந்த வருடத்திலே இறங்குகிறது. ஏசப்பா, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி, நன்றி, நன்றி. ஒரு ஆசீர்வாதத்திற்கு பின் ஒரு ஆசீர்வாதம் உமது பிள்ளைகள் மீது இறங்கி இருக்கட்டும் ஏசப்பா. அதை நம்புகிறோம், அதை நம்புகிறோம். இந்த வருடத்திலே கடன் எல்லாம் இப்பொழுது கரையட்டும் சுவாமி. இந்த வினாடியே கரைந்து போகட்டும் ஏசப்பா. எல்லாம் அவர்களுக்கு உருவாகட்டும், எல்லாவற்றிலும் அவர்கள் ஸ்தாபிக்கப்படட்டும், ஸ்தாபிக்கப்படட்டும், ஸ்தாபிக்கப்படட்டும் ஏசப்பா, ஸ்தாபிக்கப்படட்டும் ஏசப்பா. நீ பயப்படாதே என்று சொன்னீர், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று. ஆவியிலே பலப்படட்டும், பொருள் காரியங்களிலே பலப்படட்டும், குடும்ப ஆசீர்வாதத்திலே பலப்படட்டும், ஆரோக்கியத்திலே பலப்படட்டும் ஏசப்பா. சகல நோயும் இப்பொழுது அவர்கள் சரீரத்தை விட்டு வெளியே வருவதாக, கட்டிகள் வெளியே வருவதாக, மயக்கங்கள் வெளியே வருவதாக, எல்லா உறுப்புகளும் சரியாக இயேசுவின் நாமத்தில் செயல்பட ஆரம்பிக்கட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். மதியின் ஆவிகள் எல்லாம் வெளியே வரட்டும் ஏசப்பா. பரிசுத்தம், அன்பு, பாசம், நேசம், செழிப்பு, ஆனந்த, மகிழ்ச்சி ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கட்டும் ஏசப்பா. நீர் இதை தருவதற்காக நன்றி, கோடா கொடி நன்றி, கோடா கொடி நன்றி, கோடா கொடி நன்றி. யாவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இயேசு உங்கள் அருகிலே வந்திருக்கிறார், அவரோடு கூடவே உங்களை வைத்துக் கொள்ள போகிறார். நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். என்னுடையவைகள் எல்லாம் உனக்கு உரியதாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். நீர் அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. அன்பான நேயர்களே, பல்வேறு மக்கள் ஒன்றிணைந்து பிரார்த்தனை ஏறெடுக்கும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவிற்காக ஒலி ஒளி சாதனங்கள், நாற்காலிகள், வாடகைக்கு எடுக்கப்படும் பொருட்கள் மற்றும் மக்களின் ஊதியங்கள், விளம்பர ஏற்பாடுகள், தங்கும் வசதிகள்,
தொலைக்காட்சி நேரலை ஒளிபரப்பிற்காக ஆகும் செலவுகள் யாவற்றையும் சந்தித்து துயருற்ற மக்களுக்கும் கண்ணீரில் தவிக்கும் மக்களுக்கும் ஆறுதலை வழங்குவது இயேசு அழைக்கிறார் பங்காளர்களாகிய உங்களின் பிரார்த்தனைகளும் உதாரத்துவமான காணிக்கைகளுமே ஆகும். தொடர்ந்து கோடிக்கணக்கானோருக்கு அருள்நாதர் இயேசுவிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று வழங்கும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தை தாராள மனதோடு தொடர்ந்து தாங்குங்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார்.